அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாத சுக்கிரவார அஷ்டமி. 8 மிளகு இருந்தால் போதும், இந்த மாதம் முழுவதுமே சரளமாக பணம் வரும். கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை இரண்டுமே விலகும். நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு எளிய தாந்திரிகத்தை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் எதிரிகள் தொல்லைகள் இருக்கிறவங்க கட்டாயமாக நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அற்புதமான அஷ்டமி. இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாள் முழுவதுமே அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க நாளைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த தாந்திரிகத்துல ஸ்ரீ கால பைரவருடைய அற்புதமான பீஜாட்சரம் கலந்த ஒரு திருநாமம் இருக்குங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க, நிறைய போட்டிகள் இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 8 எண்ணிக்கையில் மிளகு. இந்த மிளகு தாந்திரிகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த மிளகை பயன்படுத்தி நம்ம சேனல்ல கூட நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம். அதிலும் பைரவருக்கு உகந்த பொருட்களில் இந்த மிளகு மிக மிக முக்கியமானது. வீட்டில் ஆல்ரெடி நீங்க மிளகு வச்சிருந்தீங்கன்னா அதையே எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. ரொம்பவுமே பழைய ஸ்டாக் மிளகாக இருந்தால் அதை நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பொருட்களை தாங்க நம்ம பயன்படுத்தணும். எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 8 எண்ணிக்கையில மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. அதை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில அந்த மிளகை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். பிறகு கால பைரவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்கள் சேரணும், எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அது முழுவதுமாக நீங்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அமைதியாக நீங்க உட்கார்ந்து ஸ்ரீ கால பைரவரிடம் மனதார பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். ஓம் க்ளீம் பிரம் பைரவாய நமக. ஓம் க்ளீம் பிரம் பைரவாய நமக. ஓம் க்ளீம் பிரம் பைரவாய நமக. 15 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை உச்சரிச்சுட்டு திரும்பவும் கால பைரவரிடம் மனதார உங்க பிரார்த்தனையை நீங்க சொல்லுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 8 மிளகை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஜிப்லா கவர்ல போட்டோ பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. எதிரிகள் தொல்லையும் சேர்த்து இருக்கிறவங்க நீங்க கட்டாயமாக லேடிஸா இருந்தா ஹேண்ட்பேக்ல, ஜென்ஸா இருந்தா உங்களுடைய பர்ஸ்ல, வேலட்ல நீங்க போட்டு வச்சிருங்க.
3 மாதங்களுக்கு ஒரு முறை அஷ்டமி திதியில் இதே போல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றும் போது பழைய மிளகுகளை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அதனுடைய வலிமை குறைந்திருக்கும். குறைந்தபட்சம் 3 முறை, அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறைன்னு 3 முறை இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அதிலும் நாளைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த அஷ்டமி திதி வந்திருப்பதனால ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே அது நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே ஒரு மாதத்தின் முதல் தேதியில் நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்கள் பரிகாரங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்த்ததை போல மறக்காம நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நடக்கும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷ்ண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிடுக்குள்ள நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதி வைக்கணும்ன்றத ஒரு சின்ன டெமோ வீடியோவாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பிரமிடை சாதாரணமாக வீட்டினுடைய வரவேற்பறை ஹால் பகுதியில் நீங்க வைக்கும்போது வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும். பூஜை அறையில நீங்க வைக்கும்போது வீட்டிற்கு ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். படுக்கை அறை பெட்ரூம்ல வைக்கும்போது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். கெட்ட கனவுகள், அமானுஷ்ய கனவுகள் வராதுங்க. பசங்க படிக்கும் போது அவர்களுக்கு பக்கத்துல இந்த பிரமிடை வைக்கும் போது நல்ல ஞாபக சக்தி பெருகும். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல இந்த பிரமிடை வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டிக்கு பக்கத்துல வைக்கும் போது தாராளமான பணவரவை ஏற்படுத்தும். பணம் நிரந்தரமாக வீட்டில் தங்கும். பிரமிடை வீட்டுல நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் வைக்கலாம். ஏன்னா 360 டிகிரி 360 டிகிரிக்கும் அது பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, நம்முடைய கோரிக்கைகளை இந்த பிரமிடுக்குள்ள எப்படி எழுதி வைக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அந்த பிரியாணி இலையில் கிரீன் கலர் பெண்ணால நம்முடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக ஒரே முறை மட்டும் எழுதினால் போதும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும்னா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன். அதே போல சொந்தமாக வீடு வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய சொந்த வீட்டை நான் கட்டிவிட்டேன் அல்லது என்னுடைய சொந்த வீட்டில் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது போல எழுதணும். அதே போல உத்தியோகத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நிறுவனத்தில் என் மனதிற்கு பிடித்த உத்தியோகம் கிடைத்து விட்டது. திருமண தடை இருக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. இது போல உங்களுடைய கோரிக்கைகளை இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். உறவு முறைகள்ல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதிக்கோங்க. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதணும். நான் ஒரு உதாரணத்திற்கு ராஜா ராணின்னு எழுதியிருக்கேங்க. நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எழுதலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக அந்த நபர் பிரிந்திருந்தாலும் கூட அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்த்ததை போல உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை எழுதியதற்கு பிறகு பிரமிடை வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த தட்டுல அந்த இலையை நீங்க வச்சுட்டு பிரமிடால அதை நம்ம மூடி வைக்கணும். ஒரு முறை நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அதை நீங்க திறந்து பார்க்க கூடாதுங்க. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. இப்ப தினமும் ஒரு 2 நிமிஷம் நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ நின்னுட்டோ நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த இந்த பிரமிடுடன் இன்னும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க.
பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.